தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் 32 அதிகாரம் 6 விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரே நம்மை உண்டாக்கி நிலைப்படுத்தினவர் என்பதே. கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய அற்புதங்களையும் நன்மைகளையும் கர்த்தருடைய வழி நடத்துதல்களையும் குறித்து இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இஸ்ரவேலர்களை வழி நடத்தும்படிக்கு தனக்கு பிறகு யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்துகிறார். பிறகு மோசே சங்கீத பாடலாக இப்படியாக பாடுகிறார்: கர்த்தரே நம்மை உண்டாக்கினவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போகும்போது, இத்தனை அற்புதங்களை செய்திருக்கும் கர்த்தரை மறந்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் தேவனுடைய அன்பை அறியாதவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக இருப்பதை ஜனங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து எச்சரிக்கையின் வார்த்தைகளை மோசே இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்றென்றைக்கும் மறக்கக்கூடாதது என்னவென்றால், நம்மை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தரே. அவரே நம்முடைய தகப்பன். நாம் இன்று நிலைத்து நிற்பதற்கும் பலனோடு இருப்பதற்கும் காரணம் தேவனுடைய கிருபையே. இன்று நமக்கு இருக்கும் ஞானம், பதவி, அந்தஸ்து, செல்வம் இவைகள் எல்லாமே கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருப்பதே ஆகும். இத்தனை நன்மைகளை செய்திருக்கும் கர்த்தரை ஒருபோதும் மறவாமல் எப்போதும் அவருக்கே துதிகன மகிமையை செலுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களை உண்டாக்கின தகப்பன் என்பதை ஒருபோதும் மறவாதபடிக்கு எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.